அந்த கடலில் அப்போது மிதமிஞ்சிய ஆழம். மணல்கள் நோவா காலத்திற்கு முன் கொட்டப்படவில்லை. பாலைவனங்கள் இல்லை. ஆழம், மிகவும் ஆழம். பரந்தாமன் எண்ணி இருந்தால் காவலர்களை ஏவி அந்த வலம்புரி எடுத்து வர சொல்லியிருக்க முடியும். அவன் ஏவவில்லை. எடுத்தான். விஸ்வரூபம் எடுத்தான். முதலாய் ஆன்மாவையே எழுந்தருளி கடலில் கால் பதித்தான். குனிந்தான். கையில் அகப்பட்டது வலம்புரி. தெரிந்தோ தெரியாமலோ அன்று அவன் எடுத்த சங்கை பின்னால் தொட்டதற்கெல்லாம் மனிதன் எடுக்கப் போகிறான், ஊதப் போகிறான் என்று அவன் அறிந்திருக்கவில்லை. மிக பெரும் சங்கு அது. கன்னத்தோடு பாசமாய் ஒட்டி கொள்ள திடுக்கிட்டான். இரைச்சல், எந்த உலக ஓடுகளிலும் வர முடியாத இரைச்சல். எப்படி எப்படி இது சாத்தியம்? சங்கோடு வெளிவந்தான். இதை நான் இறுதி யுகம் வரை பயன்படுத்தவே கூடாது. மெல்கியே அருள்தா. ஆனால் அந்த கடலையே கடைந்து இயற்கை விஷம் எடுத்து பரமன் தன் ஆன்மாவையே தற்கொலை செய்ய முயல்வான் என்று அப்போதும் அவனுக்கு தெரியாது. கொக்கிந்தா மட்டும் திருப்பார் கடலில் முன்னதாகவே வந்து பள்ளி கொள்ள அனைவருக்கும் குழப்பம், பரந்தாமன் உட்பட. ஸ்ரீமன் நாராயணன் திடீர் பிரவேசம் ஏன்? இயற்கை என்னை குழம்பி பின் முகமன் கூறி வரவேற்றார். ஹண்டரில் பள்ளி கொள்ள வேண்டியவருக்கு கடலில் என்ன வேலை? பொறுப்பாளர்கள் குழம்பினர். பிதாவோ அப்போது கடலில் வாழ்ந்த 160 அடி நீள அரவம் ஒன்றை அழைத்து அதை தனதாக்கி பஞ்சனையாக்கி அந்த பார்க்கடலில் பள்ளி கொண்டார். ஆனால் அவரின் பார்வை மட்டும் இமயம் இருந்த இடம் நோக்கி. பார்க்கடல் என்றால் பால்கடல் அல்ல. இப்போதுதான் அது பசிபிக் கடல். அப்போது வெறும் பார்க்கடல் தான். அது மருவி சேர்த்தது பார்க்கடலானது.